உக்ரைன் யுத்தத்தை ரஷ்யா ஏன் நிறுத்தலை அப்படின்னா ரஷ்யா முன்னேறி போய்கிட்டே இருக்கு. பொதுவாகவே யுத்த களங்கள்ல யார் கை ஓங்கி இருக்கோ அவங்க யுத்தத்தை நிறுத்த விரும்ப மாட்டார்கள். காரணம், டார்கெட் அச்சீவ்டு, கூடுதலா டார்கெட் கிடைச்சா நாளைக்கு பிடிச்ச பகுதிகளை காப்பாத்துறதுக்கு உதவுமா உதவாதா அப்படிங்கிற ரேஞ்சில் அவனுங்க பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. வரலாறு பூரா யுத்தங்கள் இப்படிதான் நடக்கும். ஆனா அடி வாங்குற பார்ட்டி விடாமுடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் டேஞ்சர் தான். எப்பேற்பட்ட நாடும் சரி ஒரு காலகட்டத்துல சரண்டர் ஆயிடும். ஆனா சரண்டர் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழிவகை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த பாயிண்ட்ல ஜெயிச்சிடலாம், இதுல மடக்கிடலாம், இதுல தூக்கி வீசிடலாம் அப்படின்னு. உக்ரைன் கிட்ட அப்படி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டா ரஷ்யா மேல தடம் போடு, நீ என்ன வாங்காத அப்படிங்கிறத தாண்டி களத்துல எந்த ரோட் மேப்பும் அவர்கள் கிட்ட கிடையாது. அதனாலதான் உக்ரைன் தொடர்ந்து இந்த யுத்தங்கள் நடத்துறது முற்றிலும் உக்ரைன் நலனுக்கு எதிரானது அப்படின்னு அம்பிட்டு பேரும் சொல்றோம். கேட்க மாட்டாங்க. கேட்கக்கூடிய மனநிலையில இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமாண்ணா? இதுக்கு பின்னாடி ஜெலன்ஸ்கியோட ஆஃப்ஷோர் அக்கௌண்ட் ஜம்முன்னு நிறையுது. அப்ப கேட்கவே வேணாம், மைலேஜ் அங்க இருக்கு. அப்ப எல்லாரும் எடுக்கக்கூடிய மைலேஜ் அவர்களுக்கு தேவையில்லை. இதான் இந்த யுத்தம் இவ்வளவு காலம் நடக்கிறதுக்கான முழு பின்னணி. இதை நம்ம ரொம்ப காலமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப நடுவுல அமெரிக்கா தன்னோட மைலேஜ் எடுக்க உள்ளுக்குள்ள குதிப்பாங்க. ஆனா பைடனும் மைலேஜ் எடுத்ததில்ல, ட்ரம்ப்பும் மைலேஜ் எடுத்ததில்ல. ட்ரம்ப் ரொம்ப நாள் லீவ் விட்டு இருந்தாரு. அப்பாடி நம்ம பாட்டு ஒரு வாரம் 2 வாரம் 1 மாசம் சொல்றோம். இவன் தினமும் மைக்க போட்டு நம்ம கிட்ட பதில கேட்கிறான். உக்ரைன் யுத்தத்தை நிறுத்தின பாடு இல்ல. இது என்ன நம்ம புகழுக்கே ஒரு இழுக்காயிருமோ அப்படின்னு பயந்து போன மனுஷன் ஒரேடியா பெரும் தடைகள். யாரு? ரஷ்யா மீதா. ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறவன், ரஷ்யாவுக்கு பக்கத்துல உள்ளவன், ரஷ்யாவோட கொடியை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருந்தாலும் சரி வரி போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ரஷ்ய அதிபர் புட்டினை பொறுத்தவரை அலாஸ்கால ஒரு சிட்டிங்கை உட்கார வச்சு ட்ரம்ப்பை பேக் பண்ணியே அனுப்பிச்சிட்டாரு. அதோட ட்ரம்ப் காலி. இந்த வரி போடுவேன் தடை போடுவேங்கிற வம்புலுக்கிறதுல விட்டுட்டார், அடியோட மறந்துட்டார். ஆனாலும் யுத்தம் நின்ன பாடு இல்லை. ரஷ்ய அதிபர் என்னை ஏமாத்திட்டார், என்கிட்ட பொய் சொல்லிட்டார், என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டார் அப்படின்னு டிசைனா உருட்டினார். அம்புட்டை உருட்டி முடிச்சிட்டாரு. இப்போ ஏதாச்சும் செய்யணும்ல. அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் வேற. அப்ப அவர் கையில் எடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னா, ரஷ்யா சும்மா சும்மா ஏவுகணையை வீசிடுது, சும்மா சும்மா ஆளில்லா விமானத்தை போட்டுருது, அதை நாங்க குறைக்க போறோம், தடுக்க போறோம் அப்படின்னாங்க. எப்படிரா அப்படின்னு கேட்டா, கண்காணிப்பு விமானம் இனிமே தாறுமாறா பறக்கும் அப்படின்னாங்க. இது மட்டுமா காரணம்? நீ ஐரோப்பாவுக்குள்ள எல்லாம் விமானத்தை விடலைன்னு 2 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் சுடுறேன் சுடலைன்னு 2 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. பெரும் யுத்தம் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக அமெரிக்கா உள்ள வருது, கண்காணிக்குது அப்படின்னு நல்லவனுக்கு நல்லவன் மாதிரி கண்காணிப்பு விமானத்தை ட்ரம்ப் அனுப்பிச்சு வச்சார். நிறைய அனுப்பிச்சு வச்சார். அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நம்ம ஆளுதான் போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வா அப்படின்னு சொன்னதை ஒரு மேலும் கவர் பண்ணலையோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சம்பவம் ஆயிப்போச்சு. காரணம், பெரிய அளவுல ரஷ்யா ஏவுகணை தாக்குதல், ஆளில்லா விமான தாக்குதலை பகல் பொழுதுலையும் நடத்துது, இரவு பொழுதுலையும் நடத்துது. தடுக்க தான் வழியே காணா. இந்த பக்கம் முக்கியமான நகரங்கள்லாம் தாண்டி லிவி போன்ற நகரங்களும் இப்ப பெரிய அளவு ரஷ்யாவோட ஏவுகணை தாக்குதலுக்கு பலியாகுது. சில இடங்கள் விடிகிற வரைக்கும் நாங்க தாக்குவோம் அப்படிங்கிற ஒரு இலக்கு மாதிரியே வச்சு தாக்க ஆரம்பிக்கிறார்கள். அதாவது மிட் நைட்ல ஆரம்பிக்கிறது, மெல்ல மெல்ல தாக்கிக்கிட்டே இருக்கிறது, விடிகிற வரையும் தாக்குறது. ஏன்னா ஒன்னையுமே நியூட்ரலைஸ் பண்ணலையாடா அப்படின்னா பண்ணல. சரி, கண்காணிப்பு விமானம்னு ஒன்று பறந்துகிட்டு இருந்துச்சே, அது தகவல் சொல்லி சைரனை தட்டி விட்டீர்களா அப்படின்னு கேட்டா அப்படியும் நடக்கல. ஒருவேளை ட்ரம்ப் அனுப்பிச்ச ஜோர்லயே ரிட்டர்ன் வந்துட்டாராட்டுக்கு, ஒரு பயிலே அதை கண்காணிக்கலையாட்டுக்கு, அவரை கண்காணிக்காம விட்டு விட்டாங்களாட்டுக்கு. ஆனாலும் இந்த இடத்துல ஜெலன்ஸ்கி பவரை காட்டுவார்ல. வழக்கம் போல பவரை ஜெலன்ஸ்கி எங்க காட்டுவார்? ஊருக்கும் தெரியும், நம்ம ஆட்களுக்கும் தெரியும், மைலேஜ் இல்லாத விவகாரத்தை தொடுவார். ஆனா இந்த தாட்டி கொஞ்சம் கொடூரமா தொட்டார். கிரிமியால போய் தொட்டார். ஏறக்குறைய அங்க உள்ள கச்சா எண்ணெய் சேமிப்பு மையத்தை தகர்த்து எரிஞ்சிட்டார். அது போக சில பல வேலைகளை பார்க்க கிரிமியால பல பகுதிகளில் பவர் ஷட் டவுன் ஆகிப்போச்சு. இதுக்கு பதிலடி விழுகுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கொடூரமாக விழுகும். ஏன் அப்படின்னா 40,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே கரண்ட் இல்லாமல் உட்காந்துருக்காங்களாமா. உக்ரைனோட தாக்குதல் இது வழக்கம் போலவே மைலேஜ் இல்லாத தாக்குதல் தான். இப்போ இதுக்கு பார்த்து ஆத்தாடி 40,000 மக்களை காப்பாற்றணும், ஒரு 4 நாள் அந்த பக்கம் யுத்தத்துக்கு லீவ் விடுவோம், படைகளை அங்கே அனுப்ப வேணாம், காசை இங்கே செலவு பண்ணுவோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் முடிவு பண்ணா இது சூப்பர் தாக்குதல். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல, வாய்ப்பே இல்லை. சரி, இந்த 40,000 பேர் ரோட்ல நின்று எப்பா 3 வருஷமா அடி தாங்க முடியல,
போரை நிறுத்து புட்டின் அப்படின்னு சொல்லி கிரிம்லினுக்கு வெளில உட்காந்து கத்த போறார்களான்னா அதுவும் கிடையாது. அப்போ வழக்கம் போலவே மைலேஜ் இல்லாத தாக்குதல் ஜெலன்ஸ்கிக்கு பிடிச்சது தெரிஞ்சதுமா பண்ணிட்டார். என்ன ஒன்று பெரிய பிக்சரில் பண்ணி தொலைச்சிட்டார். 40,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள்னு ரஷ்யாவே லேபிள் ஓட்டுது. ரஷ்யாவே லேபிள் ஓட்டுனா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் 4 லட்சம் மக்களை கதற விடுற அளவுக்கு பெரும் தாக்குதல். 4 லட்சம் பேர் உள்ள உட்காந்துருக்காங்களான்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. அதெல்லாம் தனி டிபார்ட்மெண்ட், நேரம் கிடைக்கும் போது விரிவாக பார்ப்போம். ஆனால் இப்படி ஒரு பெரும் தாக்குதல் ரிவர்ஸாக வரப்போகுது. ஏற்கனவே விடிய விடிய தாக்கிக்கிட்டு இருக்காங்க, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மிரண்டு போய் உக்ரைன் மக்கள் உட்கார்ந்துருக்கார்கள். அவர்களுக்கு மேற்கொண்டு நைட்டே வந்துடக்கூடாதுப்பா, ரஷ்யா ஆளில்லா விமானமும் மிசைலும் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கும்போது இந்த செய்தி அப்படிங்கிறது மேற்கொண்டு அதிர்ச்சியாக இருக்கும். என்ன பண்ணுறது, வீணா போன அதிபர் திட்டங்கள் தீட்டுறதும் இல்லை, இராணுவம் கொடுக்கக்கூடிய திட்டங்களை அவர் எடுக்கிறதே இல்லை. அவன் தப்பி தவறி இராணுவம் ஒரு நல்ல திட்டம் கொடுத்தா கூட வேண்டாம் வேண்டாம் இங்கே போங்க அப்படின்றார். அம்மா நீ போய் பாத்தியான்னு கேட்கக்கூடாது. அவங்க ஊர் டெலிகிராம் சேனலே கதறுது, அழுகுது. மக்கள்கள் அழுதது போக இராணுவ செய்திகளை சொல்லக்கூடிய ஆட்களே அழுக ஆரம்பிச்சிட்டார்கள். இராணுவம் என்னைக்கோ தப்பிச்சு ஓடிருச்சு. மிச்ச மீதி இருக்கிற பயல்களையும் உக்ரைன் அதிபரே டிக்கெட்டை கிழிச்சு கையில் கொடுக்காம விட மாட்டார். காரணம் ரஷ்யாவுக்கு எதிராக தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு நாள் தள்ளுவார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே வெளிச்சங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.